உண்மையிலேயே இந்த தீர்ப்பில் வந்து ஒரு 7 பிரிவை குறிப்பிடுறாங்க இல்லையா? அந்த 7 பிரிவுகள் அப்படிங்கிறது என்ன? இது சாதி தானா? எவனுடைய உள்ளத்திலே இரையச்சம் இருக்கிறதோ அவன் தான் சிறந்தவன் சொன்னார். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருப்பது என்பதை மரக்கலங்களை செலுத்தினவ கிடையாது, என்கிட்ட மரக்கலமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன மரக்காயர்னு சொல்லிக்க கூடாது. தமிழ்நாட்டை விட சமஸ்கிருதம் தெரிஞ்சா தான் மருத்துவக் கல்லூரியில் இடம். முப்பாட்டன் டைரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது சமீபத்தில் இஸ்லாமியர்கள் தொடர்பான ஒரு தீர்ப்பு வந்தது. அதாவது பிற மதத்தில் உள்ளவங்க இஸ்லாமிய மதத்தை தழுவும் போது இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய அந்த சாதி சான்றிதழ் அப்படிங்கிறது தரப்பட மாட்டாது. அதாவது பிசி பேக்வேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற அந்த வரிசைக்குள்ளே அந்த சாதி சான்றிதழ் தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து எதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இஸ்லாத்துக்குள்ளே சாதி இருக்குது அப்படிங்கிறத வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாத்துக்குள்ளே சாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஊர்ஜிதமான கருத்தாக என்ன பேசப்படுது அப்படின்னா இஸ்லாத்துக்குள்ளே ஜாதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்போது அது தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கணும், அது தொடர்பான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம முப்பாட்டன் டைரி சேனலுக்காக அழைச்சிருக்கோம். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் அப்படிங்கிற இஸ்லாமிய அமைப்பினுடைய புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு ஜலாலுதீன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கோம். இவர்கிட்ட இந்த இஸ்லாத்தில் ஜாதி இருக்கா, ஜாதி இருக்குது அப்படின்னா இஸ்லாத்துக்கு எதிரானதாக நம்ம வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கூறு, ஒரு பகுப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் எப்படி இதை வந்து எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கு இன்றைக்கி அவங்க நமக்கு பதில் சொல்ல போகிறாங்க. ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போது எனக்கு வந்து இந்த சாதி அப்படிங்கிறது எப்போ அறிமுகமாச்சுது அப்படின்னா, என்னோட பள்ளியில், அதாவது தொடக்க பள்ளியில் வந்து என்னோடய சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் அதை வந்து தந்து அதில் சாதியை வந்து குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் நம்மளுக்கு அந்த சாதி சான்றிதழ் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னோடய அம்மா கிட்ட போய் கேட்குறேன், அம்மா இதில் சாதியை குறிப்பிட சொல்லியிருக்காங்க, நான் என்ன சாதி அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பெரியப்பா அங்கே உட்காந்துருக்காங்க, பெரியப்பா கிட்ட போய் நீ கேளு, நீ என்ன சாதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அது தெளிவு இல்லை, என்ன அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்ல தெரியல. அப்போ நான் என்னோடய பெரியப்பா கிட்ட போய் கேட்டப்போ பெரியப்பா என்ன சொல்கிறாங்க, லெப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஊரில் வந்து நாங்கள் லெப்பை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, மதம் சார்ந்து அந்த குரான் எல்லாம் நல்லா படித்து அதை இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, உஸ்தாதுன்னு சொல்லுவோம் அரபில். அந்த ஆசிரியர்களை தான் நாங்கள் லெப்பைன்னு சொல்லி பார்ப்போம். லெப்பை பாங்கு சொல்லியாச்சே, பள்ளிவாசலுக்கு தொலை போனோம் அப்படின்னா லெப்பைன்னு சொல்லுவோம். லெப்பை வந்து மௌலூது ஓத போகிறாங்க அப்படின்னா அவரை லெப்பைன்னு அழைப்போம். அந்த ஆசிரியரை நாங்கள் லெப்பைன்னு சொல்லுவோம். ஆனால் அது எப்படி சாதியில், ஆனால் நாங்கள் வந்து அந்த ஆசிரியர்கள் இதில் நாங்கள் குரானை ஓதி படித்து அடுத்த தலைமுறைக்கு குரானை சொல்லிக் கொடுக்குற அந்த கேட்டகரியில் வரல. அப்போ எப்படி எங்களை நாங்கள் லெப்பைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நான் அந்த கேள்வியை கேட்குறேன். கேட்கும்போது அப்போ என்னோட பெரியப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது அந்த அடிப்படையில் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள், தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் லெப்பைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படி வருது போல இருக்கு, அப்போ இஸ்லாத்தில் சாதி கிடையாது, ஆனால் இதில் கேட்டிருக்காங்க, இது ஏதோ ஒரு அடிப்படையில் வந்திருக்கு, நம்ம குறிப்பிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு முதல்ல அறிமுகமாகுது. நான் என்னுடைய ஊர்லேருந்து சென்னைக்கு வரும்போது இங்கே ராவுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன். அப்போ நானாக ஒரு இதுக்குள்ளே போகிறேன், ஒரு கூறுக்குள்ளே போகிறேன். உருது பேசுகிறவங்கெல்லாம் ராவுத்தர் போல இருக்கு, தமிழ் பேசுகிறவங்கெல்லாம் லெப்பை அப்படின்னா உருது பேசுகிறவங்கெல்லாம் ராவுத்தரா. எனக்கு இங்கே வந்து ராவுத்தரை தான் தெரியுது. என்னுடைய ஊர் வந்து கேரளா பக்கமும் ஒட்டி இருக்கிறதுனால மாப்பிள்ளை முஸ்லீம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, மலையாளம் பேசுகிறவங்கெல்லாம் மாப்பிள்ளை போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த தீர்ப்பு வந்து இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, என்னுடைய நண்பர்கள்கிட்ட விவாதத்தில் போகும்போதும் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இல்லை இஸ்லாத்துக்குள்ளே சாதி இருக்குது. டே இல்லைடா, அங்கே ஜாதி கிடையாது, நாங்கள் இது வரைக்கும் சாதி பார்த்ததில்லை, திருமணத்துலேயோ வேறு எந்த நிகழ்வுகள்லையோ உங்களுக்கு சாதி அடிப்படையில் எதுவுமே வந்ததில்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த விவாதத்தோட முடிவுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி அதை பற்றின தெளிவு வேணும். உண்மையிலேயே இந்த தீர்ப்பில் வந்து ஒரு 7 பிரிவை குறிப்பிடுறாங்க இல்லையா, அந்த 7 பிரிவுகள் அப்படிங்கிறது என்ன, இது சாதி தானா, உண்மையிலேயே இஸ்லாத்தில் சாதி இருக்கா? ரொம்ப நீங்களே அதுக்கான கேள்விக்கும் அதற்கான விடையும் சொல்லிட்டீங்க. இஸ்லாத்தில் ஜாதி நிச்சயமாக கிடையாது. சொல்லப்போனால் மனித குலத்துடைய ஏற்றத்தாழ்வுகளை, ஒடுக்குமுறைகளை, பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற எல்லா விதமான அந்த ஏற்றத்தாழ்வுலாம் களைவதற்காக வந்த ஒரு அருள் மார்க்கம் தான் இஸ்லாம். நீங்கள் வந்து நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வந்தபோது கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி
அங்கே வந்து அரபி அல்லாதவனை அஜமின்னு சொல்லுவாங்க. அஜமி அதவனா ஊமைன்னு அர்த்தம், பேச தெரியாத அர்த்தம். அரபு பேசுனா தான் பேசுவேன், மற்றெல்லாம் ஊமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து அடிமைத்தனம் இருந்தது. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு இறுதி வரை கூட அடிமைத்தனம், ஆப்பிரிக்கர்களை அடிமைப்படுத்துகிற காலமெல்லாம் பார்க்குறோம். மனிதர்களை வந்து ஆடு மாடுகளை போல சந்தையில் வைக்கக்கூடிய அடிமைத்தனம் அரேபிய நாட்டில் இருந்துச்சு, அப்போ இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆப்பிரிக்காவிலேருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு, மேலை நாடுகள், ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் அடிமைகளை வியாபாரம்லாம் நடந்துகிட்டதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த அடிமைத்தளத்தை ஒழிப்பதற்கும் இந்த சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தளம் ஒழிப்பதற்குமான அந்த ஒரு அருள் மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதை வந்து நபிகள் நாயகத்தோட வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அரபு ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த அடிமைத்தனத்தை இங்கே ஒழித்தது, ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்தது. அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு அரபியை விட அரபி அல்லாதவனோ, ஒரு அரபி அல்லாதவனோ அரபியோ எந்த விதத்திலும் உயர்ந்தவன் அல்ல, தாழ்ந்தவன் அல்ல. மாறாக எவனுடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கிறதோ அவன் தான் சிறந்தவன் சொன்னாங்க. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருப்பது என்பதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. இல்லை, நீங்கள் பார்க்கலாம், ஜாதினா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஜாதினா என்னென்னா, சில சொல்லுவாங்க, சில தொட்டா திட்டு, சிலரை பார்த்தாலே திட்டுவாங்க இல்லையா? அது பழமொழியாக இருக்குது, இங்கே நான் சொல்ல விரும்பலை. அந்த அவையின் நாகரிகம் கருதி நான் சொல்ல நான் விரும்பவில்லை. இது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஜாதி இல்லை என்பதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் பள்ளிவாசலுக்கு போய் பாருங்கள். பள்ளிவாசலில் எல்லோரும் வந்து தோளோடு சேர்ந்து ஒட்டி இருப்பாங்க. அங்கே எந்த விதமான இடைவெளியும் காணப்படாது. யாருக்கு வந்து முன்னுரிமை தர மாட்டாங்க. யார் முதல்ல வர்றாங்க அதான் முதல் வரிசையில் நிற்க முடியும். அதே போல் அங்கே புரோகித தன்மை இருக்குது. பூஜாரி என்பதோ, ஒரு பாதிரியார் என்பதோ, ஒரு இமாம் இருப்பார். இமாம் யாருன்னா யார் வேணாலும் இருக்கு. இமாம் என்றால் தலைவர், அந்த தொழுகையை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒருவர். யார் வேண்டுமானாலும் நடத்தலாம், அன்னைக்கு யார் வேணாலும் அந்த தொழுகையை நடத்தலாம். அதாவது அவருக்கு வந்து தொழுகை நடத்துவதற்கான அந்த நாலேஜ் இருக்கணும், அறிவு. அவருக்கு வந்து இந்த குர்ஆன் ஓதுறது பிழை இல்லாமல் ஓதக்கூடிய அந்த தன்மை இருந்தால், அந்த அறிவு இருந்தால் போதும். ஒரு சின்ன பையன் கூட இருக்கலாம், வயசோ பணமோ அந்தஸ்தோ இது முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தா முஸ்லீம்களை சாதி இருப்பதை போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி லெப்ப, ராவுத்தர், மரக்காயர், சையது, பட்டானு, அன்சார் போன்ற பிரிவுகள்லாம் இருக்கலாம். இவையெல்லாம் வம்சாவளியின் அடிப்படையிலே, தொழில் அடிப்படையில் வந்தது. அதான் வந்தது. குறிப்பாக வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது வட மாநிலங்களில் முகலாயர் படையெடுப்புக்கு முன்னால் 7ஆம் நூற்றாண்டிலே இங்கே இஸ்லாம் வந்து விட்டது. நீங்கள் வந்து மாப்பிள்ளாஸ் பற்றி சொன்னீங்க. அதாவது அரபு வணிகர்கள் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகம், அப்போ வந்து சேர, சோழ, நம்ம பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கடலோர பகுதியில் செஞ்சாங்க, அரபு நாடுகள்லேருந்து இந்த ஸ்பைசஸ்ஸு உணவு கொண்டு வந்து கொடுவாங்க. இங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் அங்கே வந்து பண்ணிட்டு மிளகு மாதிரி குதிரை, ஆமாம் குதிரை, இது மற்ற நறுமண பொருட்கள் இறக்குமதி பண்ணாங்க. அப்போ அந்த இந்த மக்களுக்கும், தென் தமிழக மக்களுக்கும், தென்னிந்திய மக்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு பிணைப்பு ஒரு ஏற்படுது. அவங்களுடைய அந்த உயர்ந்த ஒழுக்கத்தை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மக்கள் வந்து இந்த எங்கள் நாட்டை விட்டு போகாதீங்க, எங்கள் பெண்களை உங்களுக்கு நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லி தங்களுடைய மாப்பிள்ளைகளாக மாட்டிக்கொண்டார்கள். அதனால தான் மாப்பிள்ளாஸ், அவர்கள் தான் மாப்பிள்ளாஸ். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மலபாரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மாப்பிள்ளாஸ் இருப்பாங்க. அவருடைய அவங்க காலத்தில் சேரமான் பெருமான்ற மன்னர் கூட இஸ்லாத்தை தருவினார். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து நபிகள் நாயகத்தை பார்க்க போன அந்த வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அது தொடர்பு ஒரு நாவல் கூட விஏஎம் யூசுப் அவர் எழுதியிருக்கார், சேரமான் பெருமாள் வந்து எழுதியிருக்கார். அவர் கட்டிய பள்ளிவாசல் இன்றைக்கு இருக்குது கேரளாவில். இன்றைக்கும் முதலாக இந்த இந்தியாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதே போல தான் இந்த ராவுத்தர் என்று பார்த்தீங்கன்னாக்க, ஆரம்பத்தில் இந்த குதிரைகள் வந்து அரபு நாட்டு குதிரைகளுக்கு ஒரு தனியான மதிப்பு இருக்குது. இந்த குதிரை வணிகம் செஞ்சு வந்தாங்க. யார் இந்த குதிரை வணிகம் செஞ்சாங்களோ, குதிரையை பராமரித்தாங்களோ, அப்போ ராவுத்தன் என்றால் குதிரையை பராமரிப்பவன் அப்படின்றது. அதனால தான் அந்த தொழில் ரீதியாக வச்சு மரக்கலால் யார் கடலோர பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து மரக்கலங்களில் சென்று என்ன செய்வாங்க, மீன் பிடிப்பாங்க, அல்லது வந்து வியாபாரத்துக்கு செய்வாங்க. அவங்க மரக்கலாயர்கள் தான். அது மரைக்காயர்னு மறுவிருச்சு. இந்த மரக்காயர் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது தமிழகத்தில் பெரும்பாலும் கடற்கரையோரங்களை வாழவங்க மட்டும் தான் மரக்காயர் இருப்பாங்க. நீங்கள் வந்து இன்டீரியர் தமிழ்நாடுக்குள்ள சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ திருச்சியிலையோ அப்படி ஒரு அங்கிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் தொழில் சார்ந்த விஷயம். பட்டான்கள் என்பவர்கள், அதாவது அன்றைக்கு ஒருங்கிணைந்த இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருந்தவங்க, பாகிஸ்தான் இங்கே வந்து குடியேறினவங்க இருக்காங்க இல்லையா, அது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்களாம் பட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரைபோடைய பெயர் தானே ஒழிய இது பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடியது கிடையாது.
நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டுருக்கு இல்லையா? நீங்கள் வந்து எந்த பள்ளிக்கூடத்தில் இது குடிக்கிறது சாதி சான்றிதழ் நம்ம எல்லாருமே குறிப்பிட்டு சாதியை இன்னைக்கு இஸ்லாத்தில் யாரும் எங்கள் ஊரில் வரணும் எந்த சாதின்னு கேட்க மாட்டாங்க. நீ ராவுத்தரா மரக்காயரா லப்பையான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த பள்ளிவாசலுக்கு போகலாம், எந்த வீட்டுக்கு போகலாம், எந்த நிறுவனத்துக்கும் போகலாம், அப்படிப்பட்ட கேட்கக்கூடிய பழக்கம் இல்லை. ஆனால் இந்த ஜாதிய என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒட்டு இருக்கு இல்லையா, அது சில அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கும் அதை நினைத்திருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வேண்டியது. இன்னொரு வாதமும் நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்குது. அதாவது இப்போ பெண் கொடுக்கும் போதோ மாப்பிள்ளை பார்க்கும்போதோ இந்த சாதி ரீதியான, அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்து வம்சாவளி சார்ந்தது தான், இந்த ராவுத்தரோ லெப்பையோ மரைக்காயரோ வம்சாவளி சார்ந்து தான் வரக்கூடியது. அப்படி பார்க்கும்போது இப்போது மரக்கலங்களை செலுத்தின ஒருத்தர் இருப்பார், என்னுடைய தாத்தா மரக்கலங்களை செலுத்தின ஒரு மரக்காயராக இருப்பார். ஆனால் நான் வந்து மரக்கலங்களை செலுத்தினவோ கிடையாது, என்கிட்ட மரக்கலமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன மரக்காயர்னு சொல்லிக்க கூடாது இல்லை, அதை நான் விடத்தானே செய்யணும். அதை விடுறதுக்கு இந்த ஜமாத் வந்து ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கா? அப்படிப்பட்ட முதல்ல சொன்னேன். அதாவது நீங்கள் சாதாரண மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு சாதியை ஒட்டு வந்து பின்னாடி வரும் இல்லையா? சாதாரணமாக சில ஊரில் சாதி இன்றைக்கு ஒழிக்கப்பட்ட மாதிரி சொன்னால் கூட பேரை வச்சு ஊரை வச்சு தெருவை வச்சு நினச்சிடுவாங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவன கண்டுபிடிச்சிருவாங்க. அது இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு எங்கே முஸ்லீம் பெயர்களோட அப்படியே ஜாதியை ஒட்டு இருக்குதா? ஒரு சிலர் வேணால் நீ சொன்ன மாதிரி அது இப்ராஹிம் ராவுத்தர் அப்படி இருக்கலாம், அது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படி இருக்கிறது நம்பர். ஆனால் இந்த ஜாதி அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட பண்பாடு கிடையாது. ஒருத்தர் வந்து சரி ராவுத்தருக்கும் மரக்காயர்கள் இல்லை திருமணம் பந்தம் நடக்காது அப்படி இல்லை, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு அப்படிலாம் இல்லை. நான் எதை சொன்னேன், அதாவது பள்ளிவாசல் ஒரு உதாரணம் சொன்னேன். பள்ளிவாசலில் எல்லோரும் தோளோடு சுதந்திரம் இருந்து தான் செய்கிறவங்க நிற்கிறாங்க. சொல்லப்போனால் முன்வரிசை நிற்கிறவங்களுடைய பாதத்தில் பின்னாடி தலை கூட படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம். திருக்குறள் கூட அப்படித்தான் சொல்லுது, நான் உங்களுடைய ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம், அந்த இருவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் இந்த பூமியிலே பரவ செய்தோம், இது உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லைன்ற விஷயத்தை நபிகள் கூட சொன்னாங்க. ஒரு மனிதர் அனைவரும் சீப்பின் பற்களை போல சமமானவன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கு அதை வந்து ஒழித்து காட்டிய மார்க்கம் வந்து இஸ்லாம் தான். அறிஞர் அண்ணா சொல்வார், அதாவது இந்த தமிழகத்திலே தமிழ்நாடு மக்கள் வந்து இஸ்லாத்தை எப்படி அரவணைத்து கொண்டாருன்னா, ஒரு குழந்தையை காணாமல் விட்ட அந்த தாய் எப்படி வந்து அந்த குழந்தை கிடைத்தவுடன் எப்படி வாரி அணைத்து கொள்வாளோ, அப்படி இஸ்லாம் இந்த ஏகத்துவ சிந்தனையை, இந்த சமத்துவ சிந்தனை இந்த மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்த பொழுது ஒரு காணாமல் போன குழந்தையை அணைத்துக் கொள்வதை போல அந்த தமிழக மக்கள் இஸ்லாத்தை வாரி அணைத்து கொண்டார்கள் சொல்லுவாங்க. தந்தை பெரியார் சொல்லியிருக்கார். இப்போ 1949 தேனி மாவட்டம் சீலையம்பட்டியில் 69 பேர் வந்து தலித்துகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய அது ஒரு பேச்சாக அது இருந்தது. அப்போ சொன்னார், ஆதி திராவிடர்கள் 69 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டதற்கு நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். அவங்க பாருங்க, அந்த அடுத்த கணத்திலிருந்து அவருடைய தீண்டாமை அவனை விட்டு ஒளிந்து விட்டது. நேற்று வரைக்கும் அவன் வந்து அவனுடைய ஜாதிய பெயரால் அவருடைய இழிவாக பேசி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு பாயின்னு கூறுறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், இப்போ உதாரணமாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க கிடையாது. அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். இங்கே இருக்கிற முஸ்லீம்களும் கிட்டத்தட்ட 99% பேர் நம்முடைய முன்னோர்கள் 2 தலைமுறைக்கு முன்னாடியோ 3 தலைமுறைக்கு முன்னாடியோ அவர்கள் அவர் ஏதோ இந்துவாவோ கிறிஸ்தவராக இருந்திருப்பாங்க. அவங்க தன்னோட வாழ்வியல் தெரியாது. இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு சமூகத்திலிருந்து இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டு யாருக்குமே நீங்கள் எந்த ஜாதியிலிருந்து வந்தீங்க, எந்த சமூகத்திலிருந்து வந்தீங்க தெரியாது. அதற்கான அடையாளமே ஏன் இன்றைக்கு ஒரு இஸ்லாத்தை தழுவுகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்து அவருக்கு வேணா எந்த ஜாதியிலும் தெரியும், அடுத்தவோட பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ தெரியாது. இது கடத்தப்படாது. முழுக்க முழுக்க இது வந்து ஜாதியை ஒழித்திருக்கிறது. இஸ்லாத்தில் ஜாதி இருக்கிறதுன்னு சொன்னால் அது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுங்க? ஒரு இந்து சமயத்தில் இருப்பதை போலவோ, அல்லது இன்றைக்கு தமிழகத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவ சமூகங்கள் இருக்கிறது போல இஸ்லாத்து மாதிரி ஜாதி இருக்குது, இது போல தீண்டாமை இருக்குது, எங்கேயாவது நிரூபிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடையாது. இப்போது இந்த 3.5% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார ரீதியாகவோ இல்லைன்னா கல்வியில் முன்னேறணும் அப்படின்னாலும் இந்த தமிழகத்தில் அந்த இடஒதுக்கீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் உள்ளவங்களுக்கும் முஸ்லீம்களும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த லப்பை, இந்த மரைக்காயர், இந்த ராவுத்தர் அப்படிங்கிறதுலாம் சாதிய பட்டியலுக்குள்ளே வரும்போது எப்படியுமே தமிழக அரசு இதை சாதிய பட்டியலுக்குள்ளே எடுத்துக்கொண்டு வருது இல்லையா? அப்படி சாதிய பட்டியலுக்குள்ளே எடுத்துக்கொண்டு வரும்போது இந்த இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து அதுக்கு
அதுக்கு இல்லை இதை சாதிய அமைப்புகளுக்குள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லையா? இது எப்படி இதை சாதிய பட்டியலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க? ஏன்னா இடஒதுக்கீட்டுடைய அரசியலமைப்பு சட்ட இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் உருவாக்கி அரசியலமைப்பு சட்டப்படி மத ரீதியிலான இடஒதுக்கீடு வழங்க முடியாது. உதாரணமாக நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக ஒரு சமுதாயங்கள் ஒடுக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சில சமுதாயங்கள் ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டவர்களாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மேலோங்கி இருந்தது பார்க்குறோம். அன்றைக்கி அவங்க உயர் பதவிகளில் உயர்கல்விகள் எல்லாம் அவளுக்கு மட்டுமே இருந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம். தமிழ்நாட்டை கூட இது சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலை இருந்து நீதி கட்சியோட ஆட்சியில் அது மாற்றப்பட்ட வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக நம்முடைய நோக்கம் என்னென்னா ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அவளை கல்வி ரீதியிலாக வேலைவாய்ப்பு ரீதியிலாக ஒரு மேலே கொண்டு வரணுன்ற உருவாக்கப்பட்டு தான் இடஒதுக்கீடு உருவானது. நீங்கள் உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கணும், அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்களை வலிமையாக எதிர்த்தது முஸ்லீம்கள். எந்த அளவுக்குன்னா இஸ்லாமிய ஆலயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உலமாக்கள் சொல்லப்படக்கூடிய அந்த மார்க் அறிஞர் சொன்னாங்கன்னா இது ஆங்கில மொழியை கற்கக்கூடாது, அது ஹராம் என்று தீர்ப்பு கொடுத்தாங்க, பத்துவா கொடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு அந்நியனுடைய பாஷை. எவனை என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவனுடைய மொழியை படிக்க வேண்டியது இது தேவையில்லை, படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு சமூகம் இருந்தது, யாரை எதிர்த்து போராடும் அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு சேவலாத சமுதாயம் இருக்குது. ஆனால் முஸ்லீம் சமுதாயம் என்ன இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக ஆங்கில கல்வியை புறக்கணித்தது. அது சரியா தவறா என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, அது ஒரு விஷயம். ஆனால் ஏன்னா அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க. நீங்கள் இந்த சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் அதிகமானவங்க யாரும் முஸ்லீம்கள். நீங்கள் இந்தியா கேட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 65,000க்கு மேற்பட்ட அந்த தியாகிகளுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65-70% முஸ்லீம்களுடைய பேர் தான் இருக்கும். அது வந்து மாப்பிள்ளா கலவரங்கள், நீங்கள் மாப்பிள்ளா சொன்னீங்கல்ல, அந்த மாப்பிள்ளாக்கள் எப்படி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து கூட்ஸ் ட்ரெயினில் புலி மூட்டையை போட ஆடு மாடுகள் அடைப்பது போட அடைத்து இங்கே திருச்சி வரைக்கும் அவங்க வரக்கூடிய வழியிலேயே அவர் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் காற்று இல்லாமல் கொத்து கொத்தாக மடிந்த ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். பல்வேறு இஸ்லாமியர்களும் இப்போ நாடு முழுவதும் தூக்கிலிடப்பட்டார்கள். ஏன்னா இவங்க தான் என்ன செய்கிறாங்க, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாங்க. அப்போ அவன் கொண்டு வந்து தான் இந்த டிவைட் அண்ட் ரூல், முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிப்பதற்கான கொண்ட பிரித்தாளக்கூடிய அந்த சூழ்ச்சியை கொண்டு வந்து வங்காளத்தில் ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு போனாங்க, இந்து முஸ்லீம் கலவரத்தை கொண்டு போனாங்க. அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரங்களை வந்து நாடு முழுவதும் திட்டமிட்டு அந்த வரலாற்றை திருத்தி எழுதினார்கள். ஆனால் அப்படி இருந்தபோது கூட அந்த ஆங்கிலேயர் காலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் விகிதாச்சார இடஒதுக்கீடு எங்கே இருந்துச்சுன்னா பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கு முஸ்லீம்களுக்கு தனி இப்படி தலித்துகளுக்கான தனித்தொகுதி இருக்கிறதோ அதே போல் முஸ்லீம்களுக்கான தனித்தொகுதி இருந்தது இந்தியாவில் இருந்தது. ஏன்னா அந்த முஸ்லீம்கள் வந்து சட்டசபைக்கு போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும், தங்களுக்காக அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருந்தான். அப்போ இந்த சுதந்திர கிடைத்த பிறகு இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஏன் அது சில அரசியல் காரணம் இங்கே முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக மாறிட்டாங்க இல்லையா. அப்போ மெஜாரிட்டி உள்ள மக்கள் அந்த சிறுபான்மையினர் ஆயிட்டாங்க. இன்னொன்று பாசிச வகுப்புவாத சிந்தனை உள்ளவர்கள் இது போன்ற பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க. அதில் அவங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய வலிமையான கொள்ளக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு இருக்க முடியவில்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு வந்துச்சு. கிட்டத்தட்ட விபி சிங் பீரியடில் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு மத்திய அரசு அலுவலகங்களை பின்பற்றப்படுதில்லை, மாநிலத்தில் கொண்டு வந்துட்டாங்க, திராவிட கட்சியோட ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அப்போ விபி சிங் மண்டல் கமிஷன் பிறந்தபோது கிட்டத்தட்ட 27% இடஒதுக்கீடு. அந்த 27%த்தில் இந்துக்களும் இருந்தார்கள், முஸ்லீம்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே மத ரீதியிலான என்ன செய்ய முடியாது, இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஏற்கனவே இந்த வம்ச பெயர்களுக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் அதில் போய் சேர்த்துட்டாங்க, கிளாஸஸில் போய் சேர்த்துட்டாங்க. அப்போ இது வந்து இங்கே வரும்பொழுது நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை இருந்தது. அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைந்த ஆந்திராவில் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருப்பதை போல் இங்கே தமிழகத்திலும் கொண்டு வரணும். அப்போ டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அதுக்கான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்தன் தலைமையில் ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. அந்த கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எப்படி இதுக்கு வந்து அந்த எஸ்சி எஸ்டி இருந்த உள்ஒதுக்கீடு இருக்குதோ அதே போல் 30% பிசி தமிழ்நாட்டில், அகில இந்தியாவில் 27%,
தமிழ்நாட்டில் 30% அகில இந்திய அளவில் வந்து இது இருக்குது 50% மேலே இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 69% வரைக்கும் செஞ்சு பண்ணி அதை அரசு இதில் வெளியிட்டு இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கோம். உச்சநீதிமன்றத்துக்கான வழக்கு போயிட்டு அது வேறு விஷயம். ஆக இந்த 30% உள் ஒதுக்கீடாக முஸ்லீம்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்தார். 2007 அது அந்த கொண்டு வர பிரச்சனை நினைக்கிறேன். அவை கிறிஸ்தவ சமுதாயம் எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கல்வியில் முன்னேறி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்லி அதை சரண்டர் பண்ணாங்க. இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு இந்த இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு உயர்கல்வியிலையும் குறிப்பாக வேலைவாய்ப்புலையும் நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து நிறைய பேர் அன்றைக்கி வந்து மருத்துவ கல்வி வந்து எட்டாக்கணியாக இருந்தது முஸ்லீம்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆங்கிலம் படிக்காத ஒரு குறை. இன்னொன்று பொதுவான சமூகத்தில் இருந்த போல் பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, நிறைய பேர் வந்து வளைகூடாவுக்கு பயண முடியும். அதாவது பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். 10ஆம் கிளாஸ் முடிஞ்சோமா, பாஸ்போர்ட் எடுத்தோமா, ஃபாரின் போனோமா, பணம் சம்பாதிச்சோமா. ஸோ இதையெல்லாம் காலப்போக்கில் கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அவனுடைய பலனை இன்றைக்கு இந்த சமுதாயம் அறுவடை செய்து கொடுக்குது. நாங்கள் 6% முஸ்லீம்களாக இருந்தது. இந்த பத்தாது இன்னும் கூட கேட்டுட்ருக்கோம். எங்கள் இது பாப்புலேஷனுக்கு மக்கள் தொகை கணக்குக்கிறப்ப எங்கள் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பதில் அந்த குறை இருந்தாலும் கூட ஆனால் இதற்கு அது ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சுன்னா, இந்த 3% இப்போ ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதனுடைய தீர்ப்பு கூட இந்த இடஒதுக்கீடு கூடாது என்பதாக தீர்ப்பு சொல்லவில்லை. குறிப்பாக இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பிற சமுதாய மக்கள், அவர் SC-யாக இருக்கலாம், இல்லை BC-யாக இருக்கலாம், இல்லை ஃபார்வர்ட் கிளாஸாக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முஸ்லீமாக மாறிய பொழுது BCM-க்குள்ளே என்ன செய்யணும், கொண்டு வரணும். அது இல்லை அவங்க அந்த பலனை அனுபவிக்க முடியாத சொல்கிறது. முஸ்லீம் அமைப்புகள், சமுதாய தலைவர்களெல்லாம் தொடர்ந்து ஒரு அந்த கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுருந்தோம். இதுக்கு முந்தைய அரசாங்கத்தில் MK ஸ்டாலின் இருக்க 2004 அதுக்கு வந்து GO போட்டாங்க. அதை எதிர்த்து தான் என்ன செய்கிறாரு, இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த தீர்ப்போட என்ன செய்யறான், இந்த ராவுத்தர், இந்த லப்பை, இந்த மரக்காயர் போனதுலாம் பிறப்பிலே வருவது, வெளி மதத்திலிருந்து வந்து எப்படி இந்த இதில் கொண்டு வர முடியும். இது இந்த விஷயங்கள்லாம் இது வம்சத்தின் பெயர் தானே ஒழிய இது ஜாதியின் பெயர் அல்ல இல்லையா அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மீண்டும் இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த அரசும் அந்த சமூக ஆர்வலரும் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் இந்த பலன் இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர் கிடைக்கணும் தான் எங்களுடைய ஆசை. அதுக்காக தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், முயற்சி செய்து கொண்டிருப்போம். இது வந்து ஜாதியத்தை உயர்த்தி பிடிப்பதில்லை, மாறாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமையை இந்த மண்ணிலே பெற வேண்டுவதற்கான இடஒதுக்கீடு இல்லை. இப்போ வந்து அவர் GR சுவாமிநாதன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது பிற மதத்திலிருந்து வரும்போது இஸ்லாம் மதத்தை நீங்கள் தழுவுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வந்து அந்த சாதிய பகுப்புகள் இருக்குது. அதில் உயர் சாதி அப்படின்னு உயர் வகுப்பு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்துக்குள்ளே வரும்போது இந்த BC-க்குள்ளே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. ஏன்னா அங்கேயே நீங்கள் உயர் வகுப்புக்குள்ளே இருக்கீங்க, இங்கே வந்து BC-க்குள்ளே நான் எப்படி தர முடியும்? அப்போ அந்த ஜமாத்தில் போய் நான் வந்து இந்த BC-க்குள்ளே வருவேன், இல்லைன்னா அந்த லப்பை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கல்ல. இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன், உயர் வகுப்பு கொடுக்க முடியுமா? இல்ல உயர் வகுப்புக்கு என்னைக்கு தான் EWS இருக்கு, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். அவங்க தான் 8 லட்ச ரூபா வருடாந்திர வருமானம் இருந்தால் கூட அவங்க EWS கேட்காம கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தானே இங்கே வர்றான். அப்படி இடஒதுக்கீடு தான் பெருசுனாக்க அவன் வந்து அந்த 10% விட்டுட்டு ஏன் இஸ்லாத்துக்கு வரணும்? ஏன் தலித்துகளுக்கான அந்த இது 19% இல்லையா, அவங்கள விட்டுட்டு ஏன் இங்கே வரணும்? ஏன் அங்கேயே இருக்கக்கூடிய, ஏன்னா அவன் அதற்கான இல்லாமல் இஸ்லாம் வந்து எனக்கு ஒரு சம அந்தஸ்தை கொடுக்குது, இஸ்லாத்தில் வந்து எனக்கு ஒரு என்ன மனித உரிமைகள் மதிக்கப்படுகிறது. ஸோ நான் மனிதன் என்பதற்கான அடையாளத்தை பெறுவதற்காக தான் என்ன செய்யறான் அவன் தண்டு. இது வந்து பெரிய சேஞ்சு, ஏன்னா கட்டாயப்படுத்தியெல்லாம் யாரையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் வரானாக்க அதன் காரணமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், அதில் அந்த சலுகை எனக்கு தேவையில்லை. இதோட 3% 10% பெருசு இல்லையா? இந்த சமுதாயத்தோட பாப்புலேஷனோட அந்த சமுதாயத்தோட பாப்புலேஷன் குறைவு தானே. அப்போ இதோட அதிகமாக அனுபவி கொண்டுட்டு வரானா நம்ம என்ன சொல்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அந்த இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு சக முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை இவனுக்கு ஏன் மறுக்கப்படுகிறது? அப்போ இது வந்து ஒரு இந்திய குடிமகனுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்பதாக நான் கருதுகிறோம். அதனால தான் வந்து இப்படி இதை எதிர்த்து நம்ம முறையிட வேண்டும். இந்த சட்டம் வந்து செயல்படுத்த இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏன்னா ரொம்ப தெளிவாக செஞ்சாங்க. இதே மாதிரி தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்திய பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த தீர்ப்பு அந்த நடவடிக்கை தடுத்து நிறுத்துச்சு. அது தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு வரலாற்று பூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து
அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்தன் கமிஷனுடைய தீர்ப்புனால எங்கே போய் அவங்க நினச்ச முடியாது, அந்த தீர்ப்புக்கு தடை வாங்க முடியவில்லை. இப்போ வந்து பின்வாசல் வழியாக இதை கொண்டு வந்து தடை வாங்க முயற்சி பண்ணுகிறார்கள். அதுவும் வெற்றி பெறக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம். உண்மையிலேயே அதாவது சாதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற இந்த விவாதத்துக்கு ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க. அதாவது என்னோட தாத்தா வந்து மரைக்காயராக இருந்திருப்பாரு, மரக்கலத்தை செலுத்தியிருப்பாரு, அதுக்காக பேரன் வந்து மரைக்காயர்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அது வந்து சாதி அடிப்படையில் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு திருமணத்துக்கோ இல்லைன்னா வேற எதுவும் நிகழ்வுகளுக்கோ அந்த சாதியினுடைய அடிப்படையில் அந்த பிரிவை கொண்டு வந்து அதை பற்றி பேசுறதில்லை. அதனுடைய அடிப்படையில் இங்கே எந்த ஏற்றத்தாழ்வுகளுமே இல்லை அப்படிங்கிற தெளிவு கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.